கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். சங்கீத புஸ்தகங்களிலிருந்து 59வது சங்கீதம் 16வது வசனம். 59வது சங்கீதம் 16வது வசனம். இந்த சங்கீதத்தின் ஒரு சிறப்பு தன்மை, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பிய போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் ஒரு சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதை கொல்வதற்காக வகை தேடின ஆட்களை நியமித்து அவரை கொல்வதற்காக அனுப்பின பொழுது தாவீது பாடின, கர்த்தரை நோக்கி பாடின ஒரு சங்கீதமாயிருக்கிறது. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி எழுந்து ஜீவனோடு அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய கிருபை என்று நாம் சொல்லுகிறோம், வாசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். இதைத்தான் தாவீது ஒவ்வொரு நாளும் அவன் சவுல் எப்பொழுது தன்னை கொண்டு விடுவானோ என்கிற ஒரு ஒரு பயத்தோடு இருந்தாலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் என்கிற ஒரு புதிய ஒரு துவக்கத்தை எனக்கு தருவார், ஒரு புதிய நாளை தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. அவர் சொல்கிறார், காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன்கிறார். அதை விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் நாளைக்கு காலையில நான் ஜீவனோடு பலனோடு இருப்பேன், உம்முடைய நாமத்தை உம்முடைய வல்லமையை நான் புகழுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை என்பது என்றால் அவருடைய வல்லமையை நினைவு கூர்ந்து நாம் எப்பவும் போற்றி நாம் துதிக்க வேண்டும். அதிகாலையிலே நமக்கு புதிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவனை மகிழ்ச்சியோடு நாம் துதிக்க வேண்டும். அதை நான் தான் ஒரு காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று இதை வாசிக்கிறோம். நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் புகலிடமாய் இருக்கிறார், அவரே எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று தாவீது சொன்னதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளில், நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் மத்தியிலே தேவன் எனக்கு தஞ்சமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், அவருடைய கிருபை என்னை வழிநடத்தும் என்கிற ஒரு விசுவாசத்தினுடைய அறிக்கையைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். வல்லமை என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்மை விடுவிக்கும் வல்லமை, எந்த போராட்டங்களிலிருந்தும், எந்த சிக்கல்களிலிருந்தும், எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற வல்லமை உள்ளவர் தேவனாகிய கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நிமித்தமாக, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக நம்மை வழிநடத்துகிற வல்லமை அவருக்கு உண்டு. ஆகையினால்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே நாம் நடக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்றொன்று, நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை குணமாக்கும் வல்லமை அவருக்கு உண்டு. இந்த வல்லமை குறித்து தான் சங்கீதக்காரர் தாவீது, நானும் உமது வல்லமை பாடி. அப்போ வல்லமை பாடி என்றால் அவரை பாதுகாத்தார், நல்ல சுகபலத்தை தந்தார், நல்ல ஆயுசு நாட்களை தந்தார், எல்லாவற்றையும் தந்தார் என்று சொல்லி கர்த்தரே மகிழ்ந்து பாடுகிற, அவர் வல்லமை குறித்து பாடுகிற சங்கீதமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கிருபை என்று சொன்னால் ஒரு புதிய துவக்கத்தை நாம் ஆரம்பிக்கிறோம், ஒரு புதிய நாளை காண்கிறோம். ஒரு 15வது தேதி ஆகஸ்ட் மாதம் 2025வது ஆண்டை காலையிலே காண செய்திருக்கிறார். இந்த புதிய துவக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதிய துவக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம், புதிய நாளை ஆரம்பித்திருக்கிறோம், புதிய கிருபைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். மற்றொன்று, இந்த நாளுக்குரிய தேவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார். அதைத்தான் நாம் ஜெபத்திலே நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜெபத்திலே நம்மை ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது, பார்க்கும் பொழுது, அந்தந்த நாளுக்குரிய தேவைகள் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் நமக்கு சந்திக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆகையினால்தான் புலம்பல் புஸ்தகத்திலே 3:22-23 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளது என்றால், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று 2 வசனங்களிலே இந்த கிருபைகளை குறித்து புலம்பலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. தாவீது சவுலுடைய கையிலிருந்து
காக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. இப்படித்தான் நம்மையும் நம்முடைய சத்துருக்களினின்றும் போராட்டங்களினின்றும் நம்மை விடுவித்து ஒரு புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து தேவன் நம்மை வழிநடத்துகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் காண்பது, ஒருவேளை நேற்று நைட்டு ஆண்டவர் வந்திருந்தால் நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி அல்ல. அது கால தாமதங்கள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் ஒரு புதிய பாதைக்குள்ளே, புதிய நாட்களுக்குள்ளே நம்மை நடத்தி செல்கிறார். அவருடைய கிருபையினாலே நடத்தி செல்கிறார். இன்று அவருடைய வருகை காணப்படுமே ஆகில் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம் என்பது நிச்சயம் உண்டு. அதுதான் அவருடைய சித்தம். அதனாலே நம்மை புதிய கிருபைகளினாலும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த வார்த்தையின்படி நாம் அதிகாலையிலே தேடுகிற பொழுது அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். எந்தெந்த தேவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறவராக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே ஒரு புதிய கிருபையிலே தந்து, காலையிலே நீங்கள் தேடி வந்திருக்கீங்க கர்த்தருடைய சமூகத்துல. இந்த சமூகத்திலே தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் புதிய கிருபைகளை தந்து, அவருடைய வழிநடத்துதலை தந்து, அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடந்து கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.